வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியத்தை பற்றி தான் பகிர்ந்துக்க போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன், திருப்பதி கோயில் 12 ஆண்டுகள் மூடி இருந்தது அப்படின்னு. அது அந்த கண்டினியூட்டி தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, ராகவேந்திர சுவாமிகள், மந்திராலய மகான் ராகவேந்திர சுவாமிகளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டில், இந்த உலகம் முழுவதும் மகத்துவமான அந்த மகானை பற்றி தெரியும். ஏன்னா அவருமே இதுக்குள்ளே வருவார் இந்த கதைக்குள்ள. ஏன்னா வியாசராஜருடைய மறு அவதாரம் தான் ராகவேந்திர சுவாமிகள். ராகவேந்திர சுவாமிகளை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல சங்குகர்ண தேவதை முதல் அவதாரம், அப்புறம் பிரகலாதர், அப்புறம் பாக்லிகர், அப்புறம் வியாசராஜர், அப்புறம் தான் ராகவேந்திர சுவாமிகள். இத்தனை அவதாரங்களுக்கு அப்புறம் தான் ராகவேந்திர சுவாமிகளா மறு அவதாரம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ராகவேந்திர டிவோடி மத்துவ சம்பிரதாயம் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இந்த வியாசராஜரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்படித்தான் விஷ்ணுதேவராயர் ஆட்சி காலத்தில் அந்த அரசாட்சிக்கே ஒரு பெரிய துக்க சம்பவம் நடக்க இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த குகயோக பீடைன்னு ஒன்று அந்த அரசருக்கு அன்றைய தினம் எந்த அரசர் ஆட்சி செய்கிறாரோ அவருக்கு வரும் அப்படிங்கிற அந்த குகயோக பீடை வரும். அப்படிங்கும்போது அந்த கிருஷ்ணதேவராயரே ஆட்சியை ஒரு நாள் வியாசராஜர் மகாராஜாவை அரசவையில் இருந்து அவருடைய காவி வஸ்திரத்தினால அந்த குகயோக பீடை வரும்போது, அந்த சர்ப்பமா வரும்போது அந்த காவி வஸ்திரத்தை வீசி எறிகிறார் வியாசராஜர். அதுல புஷ்பமா போயிருது. அதை காப்பாற்றப்பட்டது அன்றைய நாயக்கர் மன்னர்களின் ஆட்சி. அந்த குகயோக பீடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார் அப்படிங்கிறது சரித்திரம். இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, திருப்பதியில பூஜைகள் எல்லாமே வியாசராஜர் காலத்துல நடந்துகிட்டு இருந்தது. அப்ப திருப்பதியில பூஜை பண்றவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மகனுடைய பூணூல் கல்யாணத்துல சுவாமியை வச்சு ஊர்வலமா கொண்டு போகக்கூடிய தேர்ல தன் மகனை வீதி உலா பண்ணிட்டார். அப்போ பல்லவ மன்னர்களால் ஆட்சி நடத்தப்பட்டது. அன்றைய காலத்தில் ஆட்சி செய்த பல்லவ மன்னனுக்கு கோபம் அந்த திருப்பதியில பூஜை பண்றவங்க அத்தனை பேரையும் வெட்டி கொலை செஞ்சு யாருமே இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு உயிர் கூட தப்பல. பூஜை பண்றவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ கோபமெல்லாம் தனிஞ்சதுக்கப்புறம் அரசர் யோசிக்கிறார், ஐயோ திருப்பதிக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே, என்ன செய்யறது அப்படிங்கும்போது வியாசராஜரை அப்போ தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மகான் இல்லையா, வியாசராஜர்கிட்ட நாடுகிறார், அவரை அழைக்கிறார். அப்போ வியாசராஜன் ஞான திருஷ்டியில் ஒரு விஷயத்தை பார்க்குறார். என்ன அப்படின்னா, டெலிவரிக்கு அம்மா வீட்டுக்கு 7 மாதத்துக்கு அப்புறம் சீமந்தம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த வம்சத்தில் ஒரு அம்மா அம்மா வீட்டுக்கு டெலிவரிக்கு போயிருந்திருக்காங்க. அவங்க உயிர் தப்புது அப்படிங்கிற விஷயம் இந்த வியாசராஜருக்கு மகானுக்கு தெரியுது. அப்புறம் சொல்கிறார், இந்த இடத்துல இந்த வாரிசு வளருது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு 12 வருஷமும் சொல்லிக்கிருக்கிறார். பூஜை புனஸ்காரங்கள், அந்த வேதங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். 12 ஆண்டுகளும் வியாசராஜரே திருப்பதி பகவானுக்கு பூஜை பண்ணுகிறார். நான் இந்த ஒரு இடத்துல கோடிட்டு காட்டுகிறேன். ஏன்னா மத்துவ சம்பிரதாயத்துல வியாசராஜர் தான் பூஜை பண்ணினார் அப்படிங்கிற ஒரு சரித்திரம் இருக்கு. சில சம்பிரதாயங்கள்ல இல்ல, பூஜை 12 வருஷம் நடக்கல, பூட்டியே தான் இருந்தது. அவர் தெப்பத்துல நின்றுகிட்டு விமான வெங்கடேஸ்வரருக்கு மானசீக பூஜை பண்ணினார். அந்த விமான வெங்கடேஸ்வரரை பார்த்துட்டு மூலவரை நினைச்சிட்டு பூஜை பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு சில சம்பிரதாயங்கள் சொல்லப்படுகிறது. இது எல்லா விஷயமுமே நம்ம பெரியவங்க தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமாகவே நம்ம எடுத்துக்கொள்ளணும் இல்லையா? அப்போ 12 ஆண்டுகள் பூஜை பண்றார் திருப்பதி வெங்கடாஜலபதி பண்ணி. அந்த பையனுக்கும் அந்த 12 வருஷங்கள் பூஜை புனஸ்காரங்கள் சொல்லி அந்த உபநயனம் எல்லாம் செய்த பிறகு அந்த பூஜையை ஒப்படைக்கிறார். ஏன்னா திருப்பதி பகவான் ரொம்ப பிடித்த ஒரு மகான் திருப்பதிக்குனா வியாசராஜருக்கு அவ்வளோ. ஏன்னா கடைசியில பூஜை முடிச்சுட்டு கடைசி நாள் அந்த பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரும்போது பகவான் இப்படி பார்த்தாராம். அந்த பார்வை பரிசம் வியாசராஜர்கிட்ட. வியாசராஜரும் இப்படி பார்க்க முடியலையா, பகவானை பிரிஞ்சு நம்ம போறோமே. ஏன்னா 12 ஆண்டுகள் பூஜை பண்ணிட்டார் பகவான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு. அந்த அந்த என்னதான் மகானா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அந்த மகானுக்கும் ஒரு
மகத்துவம் அப்படின்னா பக்தி தான். பாமரத்துலேருந்து மகான்லேருந்து குரு வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கனெக்ட் பண்ணுற விஷயம் பக்தி தான். அப்போது அவங்களாம் குடும்பம் துறவு பூண்டிருந்தாலும் பகவானை காதலிப்பவர்கள், பகவானிடம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இல்லையா? ஒரு பார்வை பார்த்தா நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி கூட அந்த பிரிவு தாங்க முடியாமல் இருந்தது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்போ நான் கோயில் மூடி இருந்தது, இது வந்து நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். 12 ஆண்டுகள் பூஜை நடந்தது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமும், இல்லை விமான வெங்கடேஸ்வரருக்கு தான் பூஜை நடந்தது என்ற ஒரு சம்பிரதாயமும் சொல்லப்படுகின்ற ஒரு வரலாற்று உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கும் போது அடியனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.